திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள மாவட்ட கழக அலுவலகத்தில் அதிமுக சார்பில் வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழக செயலாளருமான சிறுனியம் பலராமன் தலைமையில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கு அதிமுகவின் முத்தான தேர்தல் வாக்குறுதிகள் திட்டங்களை பொதுமக்களிடம் கொண்டு செல்வது குறித்து ஆலோசனை வழங்கப்பட்டது. இக்கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்தநாள் விழாவையொட்டி கடலூர் கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் சிதம்பரம் அருகே மாபெரும் கிரிக்கெட் போட்டி நடத்தப்பட்டது. விபீஷணபுரம் பகுதியில் பவர் பாய்ஸ் கிரிக்கெட் கிளப்புடன் இணைந்து கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான KA பாண்டியன் கிரிக்கெட் போட்டியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்வின் போது கழக நிர்வாகிகள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் திரளானோர் உடன் இருந்தனர். வேலூரில் மாநகர மாவட்ட கழக சிறுபான்மை நலப்பிரிவு சார்பில் மத நல்லிணக்க இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாநகர மாவட்ட கழக செயலாளர் SRK அப்பு கலந்து கொண்ட இந்நிகழ்வு மாவட்ட சிறுபான்மை நலப்பிரிவு செயலாளர் S மொய்தீன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 300க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு சேலை வழங்கப்பட்டது. இதில் மாவட்ட பொருளாளர் மூர்த்தி, மாநில அம்மா பேரவை துணை செயலாளர்கள் AA தாஸ் மற்றும் ஜோதிகுமார், மாநில இளைஞர் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். புரட்சி தலைவி அம்மாவின் பிறந்தநாள் விழாவையொட்டி திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் திருவாலங்காடு வடக்கு ஒன்றிய கழகத்தின் சார்பில் 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. பொன்பாடி மேட்டு காலனி, தும்பிக்குளம், சந்தான வேணு கோபாலபுரம் பகுதிகளில் கழக அமைப்பு செயலாளர் திருத்தணிக்கோ அரி, திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் BV ரமணா ஆகியோர் பங்கேற்ற இந்நிகழ்வு திருவாலங்காடு வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் சுஜாதா தனசேகர் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட இளைஞரணி செயலாளர் M ஜெயசேகர் பாபு, மாவட்ட கழக துணை செயலாளர் செந்தில்குமார், மாவட்ட MGR மன்ற இணை செயலாளர் பொன்னுரங்கம், மாணவரணி தலைவர் தேவா, மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் PMS கார்த்தி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்ட மதுராந்தகத்தில் வெயிலின் தாக்கத்தில் இருந்து தப்பிக்க சாலையோர வியாபாரிகளுக்கு பெரிய அளவிலான குடைகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினார். மதுராந்தகம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளான படாலம், வையாவூர், பழமத்தூர், நடராஜபுரம், நெல்வாய் மங்கலம் ஆகிய பகுதிகளில் உள்ள 100க்கும் மேற்பட்ட சாலையோர சிறு குறு வியாபாரிகளுக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் சொந்த செலவில் பெரிய அளவிலான குடைகளை வழங்கினார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவியின் பிறந்த நாளையொட்டி கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கிராமங்களில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நல்லி, கவுண்டன்பாளையம், C கோபாலபுரம், மண்ணூர் உள்ளிட்ட கிராமங்களில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் கலந்து கொண்டார். தொடர்ந்து அவர் திமுக ஆட்சியின் அவலங்களையும் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் மற்றும் திட்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துரைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இந்நிகழ்ச்சியில் கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் தாமோதரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டத்தில் பன்னீர் ஆதரவாளர்களான மாவட்ட மகளிரணி செயலாளர் சங்கரன் கோவில் ஸ்வர்ணா மற்றும் புளியங்குடி நகர மகளிரணி செயலாளர் ராமலட்சுமி ஆகியோர் கழக பொதுச் செயலாளரின் தலைமையை ஏற்று தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் உள்ள கழக தலைமை அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினரும் தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளருமான கிருஷ்ணமுரளி முன்னிலையில் இருவரும் கழகத்தில் இணைந்த நிலையில் அவர்களுக்கு கழக துண்டு அணிவிக்கப்பட்டு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலரும் உடன் இருந்தனர். புரட்சி தலைவியின் பிறந்த நாளை முன்னிட்டு திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் அதிமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. உடுமலை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட UKC நகர் மின்நகர் பகுதியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான உடுமலை K ராதாகிருஷ்ணன் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் மற்றும் வருங்கால நலத்திட்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துரைத்து பிரச்சாரம் செய்தார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்.